உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் நம்ம ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்துட்டு வெஸ்ட் இண்டீஸ்ல பிறந்தவர்னு. ஜோஃப்ரா ஆர்ச்சர் 1995ல வெஸ்ட் இண்டீஸ்ல பிறக்கிறாரு. இவங்களோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சரியா ஒத்து போகாத காரணத்தினால ரெண்டு பேரும் டைவர்ஸ் ஆகிறாங்க. டைவர்ஸ் வாங்கிட்டு இங்கிலாந்துக்கு போறாரு. இங்கிலாந்துல குடியுரிமையை வாங்குறாரு. ஆனா நம்ம ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்துட்டு அவங்க அம்மா கூட வெஸ்ட் இண்டீஸ்ல இருக்காங்க. அவருக்கு ஸ்போர்ட்ஸ் மேல அதிக இன்ட்ரெஸ்ட் இருந்ததால லாங் ஜம்ப்ல நிறைய கோல்டு மெடல் வாங்கி வச்சிருக்காரு. அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிரிக்கெட் ஆடுறது பார்த்து தனக்கு கிரிக்கெட் மேல ஆசை வருது. பீச் பக்கத்துல கிரிக்கெட் ஆடுறாரு. ஆனாலும் ஆடுறதுக்கு பிளேயிங் இடம் கொடுக்க மாட்டாங்க. இதனால என்ன பண்றாருன்னா பவுலிங் போட்டு பழகுறாரு. பவுலிங் போட்டு பழகி அது மூலமா டீமுக்குள்ள போறாரு. இவருடைய பவுலிங் வந்துட்டு நல்லா இருந்ததால அவர் ஒரு கிரிக்கெட் அகாடமியில சேர்த்து விடுறாங்க. ஆனா என்னன்னா அவருக்கு பேட்டிங் வர மாட்டேது, ஃபீல்டிங் வர மாட்டேது. பவுலிங் நல்லா பண்றத பார்த்து அவரோட கோச் இன்னும் நல்லா ட்ரைனிங் கொடுத்து பவுலிங்கை சூப்பரா கொண்டு வராரு. இதனால வெஸ்ட் இண்டீஸோட அண்டர் 9 டீம்ல செலக்ட் ஆகிறாரு. செலக்ட் ஆகி சரியான பெர்ஃபார்மன்ஸ் அப்படியே வெஸ்ட் இண்டீஸ் அணிக்குள்ள கால் எடுத்து வைக்கலாம் நினைக்கும் போது அவருக்கு பேக் இன்ஜரி ஏற்படுது. இந்த டைம்ல அவரால் நடக்க கூட முடியல. ஆனா இது எதையுமே வெஸ்ட் இண்டீஸ் டீம் மேனேஜ்மெண்ட் அவர் கண்டுக்கவே இல்லை. எந்த ஒரு விஷயத்தையும் அவர் ஹெல்ப் பண்ணவே இல்லை. இதனால அவங்க அப்பா அவரை இங்கிலாந்து கூப்பிட்டாரு. இங்கிலாந்து கூப்பிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்காரு. ஆனா இதுக்கு மேல நீ கிரிக்கெட் ஆடினா உசுருக்கு ஆபத்துன்னு சொல்றாங்க. இந்த டைம்ல தாங்க அவரோட வாழ்க்கையில முக்கியமான டிசிஷன் எடுக்காரு. என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் கிரிக்கெட் ஆடியே தீர்வேன்னு நிலைய நினைக்கிறாரு. சொன்ன மாதிரியே எந்திரிச்சு கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சாரு. ஆனா அந்த இடத்துல ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாரு. இனிமே வெஸ்ட் இண்டீஸ் அணிக்காக ஆடக்கூடாது. இதனால தான் நம்ம ஜோஃப்ரா ஆர்ச்சர் இங்கிலாந்து டீமுக்காக இப்போதைக்கு ஆடிட்டு இருக்காரு. சோ இதன் மூலமா என்ன தெரிய வருதுன்னா, ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ்ங்க. நம்ம ஃபிக்ஸ் பண்ண கோல் நோக்கி என்ன நடந்தாலும் தகர் தெரிஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும்.